நமது மக்கள் பெரும்பான்மையாக வாழ்கிற 5000 கிராமங்களுக்கு நேரடியாக போய் அந்த கிராமங்கள்லேயே அழைப்புதலை வழங்கிட்டு வந்துட்டு இருக்கோம். தமிழகத்தில் நமது சமூக மக்கள் 1,25,00,000 பேர் வாழ்கிறோம். அதில் வாக்களிக்க தகுதியுடையவர்கள் 80லேருந்து 90 லட்சம் பேர். முத்திரையர் ஓட்டர்ஸ்ன்னு பார்த்தோன்னா 80லேருந்து 90 லட்சம் பேர் இருக்கும். பெரும்பான்மையான சமூகம். ஆனாலும் கூட தமிழகத்தை மாறி மாறி ஆளக்கூடிய இரு பெரும் திராவிட கட்சிகளும் நாம பெரும்பான்மையாக இருக்க தொகுதியில் சிறுபான்மை சமூகத்திற்கு சட்டமன்ற உறுப்பினராவதற்கான வாய்ப்பு, பாராளுமன்ற உறுப்பினராவதற்கான வாய்ப்பு, உள்ளாட்சி பிரதிநிதி ஆவதற்கான வாய்ப்பை வழங்குகிறாங்க. தொடர்ச்சியாக இவர்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய இந்த முத்திரையர் சமூகத்தை புறக்கணித்துக் கொண்டே வருகிறார்கள். இந்த புறக்கணிப்பு ஏன் அப்படின்னா, வன்னியர்களை, பறையர் சமூக மக்களை இவர்கள் புறக்கணிப்பதில்லை. காரணம், வன்னியர்களுக்காக ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்ய வன்னியர்களை வச்சு பெரும் கூட்டத்தை கூட்டி மாநாடு நடத்த பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சி இருக்கிறது. அந்த கட்சி வந்த பிறகுதான் அதிமுகவில் திமுகவில் இருக்கக்கூடிய வன்னியர்களுக்கு உரிய மரியாதையை கொடுத்தார்கள். அதே போலதான் பறையர் சமூக மக்களும் அவர்களுக்கான ஒரு வலுவான, தமிழகம் முழுக்க அறியப்படுகிற ஒரு அமைப்பை வைத்திருக்கிறார்கள். அதற்கு பெயர் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. நாமளும் நமக்கான ஒரு அரசியல் கட்சியை வைத்துக் கொள்ளணும். வச்சுக்கிட்டா மட்டும்தான் நமக்கான அரசியல் அதிகாரம் கிடைக்கும். அதிமுகவில் திமுகவில் நாமளும் எப்படி வன்னியர்கள் அதிமுகவிலும் திமுகவிலும் கூட்டணி என்கிற பெயரில் சட்டமன்ற, பாராளுமன்ற, உள்ளாட்சி பிரதிநிதி ஆகிறார்களோ, பறையர் சமூக மக்கள் எப்படி கூட்டணி என்கிற பெயரில் அதிமுகவிலும் திமுகவிலும் சட்டமன்ற, பாராளுமன்ற, உள்ளாட்சி பிரதிநிதி ஆகிறார்களோ, அதே போல இந்த முத்திரையர் சமூகமும் வரணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாநாடு. ஒட்டுமொத்த முத்திரையர் சமூகத்திற்காக முத்திரையர்களின் அரசியல் அதிகாரம் மீட்பு மாநாடு என்கிற பெயரில் இந்த மாநாட்டை தமிழகத்தினுடைய மத்திய பகுதியாக இருக்கக்கூடிய திருச்சியில ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஏற்கனவே 2 மாநாடுகளை நடத்தியிருக்கிறோம். ஒரு மாநாடு திருச்சியில, இன்னொன்று தென்னகமே திரளும் வளையர் வாழ்வுரிமை மாநாடு. தென் தமிழகத்திலேயும் இந்த முத்திரையர் சமூக மக்கள் பெரும் எண்ணிக்கையில் இருக்கிறார்கள் என்பதை நிரூபித்து காட்டியது தென்னகமே திரளும் வளையர் வாழ்வுரிமை மாநாடு. அந்த மாநாட்டின் மூலமா அப்போதைய தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கலந்து கொள்ள செய்தோம். அதோடு மட்டுமில்லாமல் தென் தமிழக மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய வளையர் புனரமைப்பு வாரியத்தை அறிவிக்க செய்து அதற்கான அரசு ஆணையை வாங்கி கொடுத்தது வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கம். இப்ப சமீபத்தில் பேரரசர் பெரும்பெடுக முத்திரையருடைய 1350வது சதய விழாவை முன்னிட்டு மத்திய அரசு துணை குடியரசுத் தலைவர் பெருமதிப்பிற்குரிய CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் நம்ம மன்னருக்கான தபால் தலை ஸ்டாம்ப் பேரரசரை நாம பிளெக்ஸில் பயன்படுத்துவோம், வீடுகளில் வைப்போம். இப்ப தமிழகம் முழுக்க இல்ல, இந்தியா முழுக்கவே பேரரசருடைய படம் எல்லா சாதியினர்கிட்டையும் எல்லா மதத்தினர்கிட்டையும் இன்னைக்கு போய் சேரப்போகுது. அப்படின்னா அதுக்கு காரணம் யாருன்னு கேட்டா வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கம் தான். 1350வது சதய விழாவில் சிறப்பு அழைப்பாளரா அப்போதைய மகாராஷ்டிரா ஆளுநர், இப்போதைய இந்திய குடியரசுடைய துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் அவர்களை வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் மன்னர் சிலைக்கு சிறப்பு அழைப்பாளராக அழைத்து அவரை மாலை போட வைத்து அதே இடத்துல பேட்டியும் கொடுத்தார். தபால் தலையை கூடிய விரைவிலே வெளியிடுவோம் அப்படின்னு வெளியிட்டு சொன்னது மட்டும் இல்லாம அதை செய்தும் காட்டியிருக்கிறோம். அது முழு முதல் காரணம் யாருன்னு கேட்டினா வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கமும் தமிழர் தேசம் கட்சி மட்டும்தான். இப்படி தொடர்ச்சியா இந்த சமூகத்தை தமிழகத்தில் மட்டுமல்ல
இந்தியா முழுக்க கொண்டு போய் சேர்த்தது வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கம், தமிழர் தேசம் கட்சி தான். அதனுடைய மாநாடு அல்ல, ஒட்டுமொத்த முத்தரையர் சமூகத்தினுடைய மாநாடு தான் இந்த முத்தரையர்களின் அரசியல் அதிகார மீட்பு மாநாடு. இந்த மாநாட்டில் பெருந்திரளா தாய்மார்கள், பெரியோர்கள், இளைஞர்கள் என அத்தனை பேருமே கலந்துக்கிட்டு நமக்கான அரசியல் அதிகாரத்தை மீட்க உங்களை அன்போடு அழைத்து இந்த நிகழ்வை இங்கே ஏற்பாடு செய்திருக்கிற கிராம பெரியோர்களுக்கும் தமிழர் தேசம் கட்சியினுடைய பொறுப்பாளர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.